بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைய தகவலாக நபிமொழிகளில் விஞ்ஞானம் என்பது பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஹார்வி என்ற ஒரு அறிஞர், இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சில நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி தோன்றிய ஒரு அறிஞர். இந்த வில்லியம் ஹார்வி நம்முடைய இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இந்த உலகத்திற்கு முதலில் சொன்னதாக விஞ்ஞானம் கூறுகிறது. இவர் முதலாக மக்களுக்கு மத்தியில் நம்ம உடல்ல ரத்தம் ஓடுகிறது என்ற கருத்தை அவர் எடுத்து சொல்லும் பொழுது அதிகமானோர் அதை நம்பவில்லை. அப்ப அவர் அதை நிரூபித்து காட்டுகிறார். எப்படி நிரூபித்து காட்டுகிறார்? தன்னுடைய கையில ஒரு கயிற்றை கட்டி தன்னுடைய நரம்பை துண்டித்துடும் பொழுது அதுபோன்று கையில ஒரு பெல்ட்டை கட்டுறார். ஒரு பெல்ட்டை கட்டி தன்னுடைய நரம்பை துண்டித்து காட்டுகின்றார். ரத்தம் மிக வேகமாக வெளியேறுகிறது. அப்ப ரத்தம் நம்முடைய உடம்புக்குள் ஓடிக்கொண்டிருப்பதனால்தான் ஒரு பெல்ட்டை கட்டி நரம்பு துண்டிக்கும் பொழுது வேகமாக ரத்தம் வெளியே வருகிறது. எனவே நம்முடைய உடலில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற கருத்தை அவர் இந்த உலகத்திற்கு வைத்தார். ஆனால் இந்த வில்லியம் ஹார்வி என்ற அறிஞர் நம்முடைய உடலில் ரத்தம் ஓடுகிறது என்ற கருத்தை முன்வைப்பதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை இந்த உலகத்திற்கு தெரிவித்து விட்டார்கள். அவங்க ஆய்வு பண்ணி சொல்லவில்லை. இதற்காக ஆய்வு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கிடையாது. அவங்க பேசக்கூடிய பேச்செல்லாம் இறைவனுடைய இறை செய்தி. வமா யன்திகு அனில் ஹவா, அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள். இன்ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அவர்கள் பேசக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய இறை செய்தி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க சொன்னாங்க? ஒரு தடவை ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல இத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய மனைவி அவங்க நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக இரவு நேரத்தில் வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுடைய வாசல் வரை தன்னுடைய மனைவியை வழி அனுப்புவதற்காக வர்றாங்க. அது இருட்டான ஒரு இடம். அப்ப ரெண்டு சஹாபாக்கள் அந்த பாதை வழியா கடந்து போறாங்க. கடந்து செல்லக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து நின்று பார்த்துட்டு போறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருவரையும் அழைத்து, நான் பேசிக் கொண்டிருந்தது என்னுடைய மனைவிதான் என்று அவங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப ரெண்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், உங்கள் மீது நாங்கள் சந்தேகப்படுவோமா என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, ஷைத்தான் மனித உடலில் இரத்தம் ஓடும் இடங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அவன் உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது தவறான எண்ணங்களை போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு சஹாபாக்களுக்கும் ஒரு அறிவுரையை சொல்றாங்க. இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் நம்முடைய உடலில் எப்படி ஓடுகிறான் என்பதை பற்றி விளக்கும் பொழுது அற்புதமாக வாசகத்தை போடுறாங்க, மஜ்ரத் தமி, ரத்தம் ஓடும் இடங்களில் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அப்ப நம்முடைய உடலில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வில்லியம் ஹார்வி மாதிரி பல ஆண்டுகள் அவர் ஆய்வு பண்ணாங்களா? இதை ஆய்வு கூட வைத்திருந்தார்களா? அவர்கள் ஆய்வு கூட வைத்திருக்கவில்லை. ஆனால் சரியாக சொன்னார்கள். வில்லியம் ஹார்வி என்பவனுக்கு முன்பாகவே சொன்னார்கள். எப்படி நமக்கு தெரியுது? அவர்கள் இவ்வாறு சொன்னதிலிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஒரு இறை தூதரை தவிர வேறு யாரும் அன்றைய காலத்தில் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க முடியாது என்பது நமக்கு ரொம்ப மிக தெளிவாக நமக்கு தெளிவாகிறது. அது மட்டும் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வ சாதாரணமாக நமக்கு சில சுன்னத்துகளை கடமையாக்குறாங்க. இப்போ நம்முடைய நீர் பாத்திரங்கள்ல நாய் வாய் வைத்து விட்டது என்று சொன்னால் அந்த தண்ணியை நீங்க கொட்டி விடுங்கள். தண்ணியை மட்டுமா கொட்ட சொன்னாங்க? அந்த பாத்திரத்தை 7 தடவை கழுவுங்க. முதல் தடவை அல்லது கடைசி தடவை மண்ணை வைத்து சுத்தம் செய்யுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு உத்தரவு போடுறாங்க. ஒரு நாய் வாய் வைத்தால் தண்ணியை கொட்டினால் மட்டும் போதும். நம்ம அதை செஞ்சு பார்த்தா அதே மண்ணை வைத்து நாம் கழுவ வேண்டும். அதே தண்ணி அனைத்தையும் ஏன் நாம் அதை கொட்ட வேண்டும் என்று மார்க்கம் உத்தரவு போடுகிறது. இதை இன்றைக்கு ஒரு ஆய்வுக்கு எடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் தண்ணீரை கொட்ட சொன்னார்கள், பாத்திரத்தை ஏன் பல தடவை கழுவ சொன்னார்கள், அதிலும் மண்ணை வைத்து ஏன் கழுவ சொன்னார்கள் என்றெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கிறாங்க. ஆய்வு செய்து பார்க்கும் பொழுதுதான் நபிகள் நாயகத்துடைய இந்த சுன்னத்திற்கு முன்பாக
இன்றைக்கு உலகமே திகைத்து நிற்கிறது. என்ன ஒரு ஆய்வு பண்றாங்க, நாயுடைய வாய்களில் வந்து ரேபிட்ஸ் அப்படிங்கிற சில கிருமிகள் இருக்கு. நாயை பொறுத்த வரைக்கும் அது தன்னுடைய மல துவாரத்தை அதனுடைய நாக்கை வச்சு நக்கும். அதனால அதனுடைய நாக்கில் வந்து ஏராளமான கிருமிகள் இருக்கும். இன்றைக்கு கூட ரேபிட்ஸ்ங்கிற நோய் பரவுவதற்கு காரணம் நாயுடைய எச்சி தான். அப்ப அந்த நாய் வந்து நீர் பாத்திரங்கள்ல வாய் வைத்து விட்டால் அந்த கிருமி என்ன பண்ணா அந்த நீருக்குள் பரவுகிறது. நீர் இருக்கும் பொழுது அந்த கிருமி தண்ணில தான் இருக்குது. தண்ணியை கொற்றோன்னு வச்சுக்கிடுங்க, அந்த கிருமி அந்த நீர் ஈரமான பாத்திரங்களுடைய பரப்புகள்ல வந்து அது